வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து டேட்டா கொரி லாங்குவேஜ். டேட்டா கொரி லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? அப்படின்ற ஒரு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா தான் உங்களால SQL ஃபுல்லாவே ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் கூகுள்லயே கேட்கணும். வாட் இஸ் டேட்டா கொரி லாங்குவேஜ்? அது என்ன சொல்லுது? டேட்டா கொரி லாங்குவேஜ் வந்து ஒரு சப்செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ்க்குள்ள அது ஒரு பார்ட் ஈக்குவல். இது மெயின் என்னன்னா செலக்ட் அப்படின்றது தான். இது கீ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம், வேர், ஆர்டர் பை, குரூப் பை, ஜாயின், லிமிட் இதெல்லாம் இருக்குதுல்ல. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த டேட்டா query லாங்குவேஜ் வச்சு தான் நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உங்க டேட்டாபேஸ்ல இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அதுல 10 விதமான டேபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த 10 விதமான டேபிள்ஸ்ல உங்களுக்கு டேட்டா ஃபெட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டேட்டா query லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் அதை பார்க்க முடியும். அந்த 10 விதமான டேபிள்ல எனக்கு இந்த ரெக்கார்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற இந்த டேபிள் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் போனா இந்த எம்ப்ளாயோட இந்த சேலரி எவ்வளவு வாங்கினாரு, இந்த எம்ப்ளாயி இந்த டைம்ல லாகின் ஆனாரா, இல்ல இந்த டைமை தாண்டி லாகின் ஆனாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபில்டர் போட்டு பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த டிக்யூல வச்சு தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இதை நம்ம டாக்குமெண்ட்ல ஆட் பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் பண்றேன். TML ஹைலைட் பண்ணுவோம். நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ படிக்கணும்னா இந்த டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, வந்து டேட்டா கொரி லாங்குவேஜ் எடுத்துட்டோம். சப்செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் 4 காம்பனன்ட் கிளாஸ் வச்சு. இப்போ இந்த கீ கிளாஸஸ்ல வந்து செலக்ட் வந்து மெயின் கமாண்ட். ஓகேவா? செலக்ட் தான் ரொம்ப முக்கியமானது. செலக்ட் இருந்தால் தான் உங்களால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அடுத்து என்ன? ஃப்ரம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இது கிளாஸ் இருக்குது. ஃப்ரம், வேர், ஆர்டர் பை, குரூப் பை, ஹேவிங், ஜாயின், லிமிட். இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃப்ரம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு வந்து எந்த டேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து செலக்ட்ன்றது டேட்டா கொரி லாங்குவேஜ் நான் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். செலக்ட்ன்ட்டேன். இப்போ ஸ்டார் போட்டு ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல criteria. ஸோ அந்த ஃப்ரம் கீவேர்டு வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுறது. அடுத்து வேர். இப்போ வந்து செலக்ட் எதுவும் இல்லை. இப்போ நான் இதில் வந்து ஒரு டேட்டா இன்செர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்காக ஒரு இன்செர்ட் கொரி எழுதுறேன். இந்த இன்செர்ட் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு டிஎம்எல்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் எடுப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக புரியும். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக இன்செர்ட் டேபிள் எம்ப்ளாயிஸ் போட்டேன். எம்ப்ளாயிஸ் இன்டூ, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஐடி வந்து ஆட்டோமேட்டிக் போட்டுருக்கோமா? ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். நேம்ன்ற காலம், ஏஜ்ன்ற காலம், டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்ற காலம். இந்த ஹெட்டர்ஸ் எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம வேல்யூஸ் அனுப்ப போகிறோம். என்னென்னா நேம் வந்து பிரசாந்த், ஏஜ் 25, நம்பர் போட்டுருக்கோம்ல அது நமக்கு. இது ஜாயினிங் டேட் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 1 போடுவேன். ஜாயினிங் டேட் வந்து எனக்கு இது பண்ணணும். விட்ட
டேட் வந்து நான் என்ன சொல்றேன், நவ் எடுத்துப்போம். டேட்டு. நவ்வுன்ற கீவேர்டு என்ன பண்ணணும்னா, இன்னைக்கான டேட்டா வந்து சர்வர்ல இருந்து எடுத்துப்போம். நான் அதை எக்ஸிக்யூட் பண்றேன். இன்செர்ட் ஆகல. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடின்ற ஒரு காலம் இல்ல. அந்த மாதிரி இதை சொல்லி தருது. నేను స్పెల్లింగ్ తప్పదేనమ్మా డిఈపి இது எடுத்தோம் இன்செர்ட் போட்டோம்னா வார்னிங் அடிச்சிருக்கு. பட் நம்ம இது பார்ப்போம், ஜீவ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு விழுந்துருக்கு ஒரு ரெக்கார்டு. இப்போ நான் வந்து பிரசாந்த்ன்ற பேரில் இது போட்டு வந்து ராஜேஷ் அப்படின்ற பேரில் ஒரு என்ட்ரி போடுறேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து டிஎம்எலுக்கு அப்புறம் கொரியில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த வேர் கண்டிஷன் அப்படின்றதுனா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் என் பேரில் ஒரு 2 ரெக்கார்டு இருக்குதுன்னா, அதில் பர்டிகுலர் ஒரு ரெக்கார்டு மட்டும் வேணும் அப்படின்றது. ரெக்கார்டுன்றது ஒன்றும் இல்லை, அந்த பர்டிகுலர் டேபிள் இருக்கிற ரோவை தான் நம்ம ரெக்கார்டு இருக்கும். அது ஃபில் பண்ணி வேணும் அப்படின்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் பை ஒரு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வருது அப்படின்னா, அது வந்து ஆர்டரா, டேட் வைஸ் ஆர்டரா, இல்லை நம்பர் வைஸ் ஆர்டரா, இல்லை ஆல்ஃபபெட் வைஸ் ஆர்டரா, அந்த மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வேணும் அப்படின்னா ஆர்டர் பைன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். குரூப் பை குரூப் என்னன்னா, இப்போ செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். எனக்கு குரூப்பாக பண்ணி காட்டு, இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கவுண்ட் வேணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் 1ல் ஒரு 5 பேர் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் 2ல் 3 பேர் இருப்பாங்க. நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் 8 பேர் காட்டும். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப் பண்ணு போட்டோம்னா அந்த 5 3 கவுண்ட்ஸ் எது 2 ரெக்கார்டு தான் காட்டும். கவுண்ட் மட்டும் 5 3 காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு குரூப் பை இருக்கும். உங்களுக்கு வர ஃபில்டரோட இது வந்து எப்படின்னா, டேட்டா அதே தான் இருக்கும். பட் உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து அது ஒரு வாட்டி தான் தெரியும். அந்த குரூப் நேம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகாது. ஸோ அந்த குரூப் நேம் கழிச்சு எத்தனை கவுண்ட் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். அடுத்து ஹேவிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் பண்ணுறீங்கள, குரூப் பண்ணுற இடத்துல ஒரு ஃபில்டர் கண்டிஷன் போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஹேவிங்ன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஜாயின்ஸ். இப்போ இதை பற்றி எல்லாமே செப்பரேட் வீடியோவாக நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து இதில். பட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் எஸ்கியூஎல் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியும் ஆர்கனைசேஷனில். ஹேவிங் பார்த்தா இப்போ ஜாயின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் இருக்குது. அந்த 2 டேபிளில் டிஃப்ரெண்ட் ரெக்கார்டு இருக்குது. பட் யூனிக்காக ஒரே ஒரு பிரைமரி கீ மட்டும் இருக்கும். நம்ம அதை வச்சு காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு, அவரோட சேலரி வந்து சேலரி டேபிள் இருக்கும். ஸோ எம்ப்ளாயோட ஐடி வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் தான் எம்ப்ளாயி சேலரி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி காட்ட முடியும். அடுத்து லிமிட்ன்றது அப்புறம் ஒரு 1000 ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா எனக்கு அதில் இருக்கிற 10 ரெக்கார்டு தான் வேணும், ஃபஸ்ட்டு 10 அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து லிமிட்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி லிமிட் பண்ணிக்கலாம் வர இதை. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து டிஎம்எல் போவோம். அந்த டிஎம்எல் டாப்பிக்லேருந்து நம்ம வந்து இது மூவ் பண்ணலாம். கொரியை ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதை ஒவ்வொரு கண்டிஷனாக ஃப்ரம் வேறு ஆர்டர் பண்ணலாம் தனித்தனி வீடியோவாக இப்போ அப்லோட் பண்ணுறேன். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் சேனல். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.